ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக விராட் கோலி பாகிஸ்தான் அகைன்ஸ்டாக 82nd செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஆஸ் அ விராட் ஃபேனாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிஜிடியில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்துட்டு, ஸ்ரீலங்கன் ஓடிஐ சீரீஸ்லையுமே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்துட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமா ஒரு பிக் ஸ்டேஜில் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக அந்த ஒரு செஞ்சுரி அவர் ரெஜிஸ்டர் பண்ணப்போ எந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருந்ததுன்றதான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் என்ன மாதிரி கிரிட்டிசிசம் வச்சுருந்தாங்கன்னா, செல்ஃபிஷ் பிளேயரா விராட் கோலி அப்படின்ற மாதிரி நிறைய அவருடைய செஞ்சுரிக்காக, அவருடைய செல்ஃப் இண்டிவிஜுவல் ஸ்கோருக்காக, மைல் ஸ்டோன்ஸ்க்காக விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதை பற்றியும் இந்த வீடியோ அட்ரஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், விராட் கோலியோட செஞ்சுரி பார்த்தீங்கன்னா விராட் ஃபேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிஜிடி சீரீஸில் அவர் அவுட் ஆன விதமாகட்டும், அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கன் ஓடிஐ சீரீஸில் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டாக அவர் ஸ்ட்ரகிள் பண்ண விதமாகட்டும், எல்லாத்தையுமே வச்சு விராட் கோலி வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் போயிட்டாரு. எல்லாருமே ஆன்லைனில் என்ன மாதிரி கிரிட்டிசிசம் வச்சாங்கன்னா, இதுக்கப்புறம் அவ்வளோதான், அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவருக்கு கம்பேக் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விதமான கிரிட்டிசிசம் போயிட்டே இருந்தது. பட் ஆஸ் அ விராட் ஃபேனா நிறைய விராட் ஃபேன்ஸுமே இப்படி தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அவருடைய கம்பேக் வந்து தாட்ஸ் போயிட்டே இருந்தது. அண்ட் பாகிஸ்தான் மேட்சுக்கு முன்னாடி எல்லாருமே ப்ராக்டிஸ் செஷன் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு 2 hours இயர்லியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த பிக் ஸ்டேஜ் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் அகைன்ஸ்டா. எஸ், பாகிஸ்தான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கரான டீம் இல்லை, ஆப்போனன்ட் டீமாக இல்லாமல் இருந்தாலுமே பட் விராட் கோலியோட இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஃபைனலாக மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அவர் பியூட்டிஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ணியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்பின்னர்ஸை காஷியஸாக நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா பேசர் வரப்போ எனக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் ஸ்பின்னர்ஸை நான் பார்த்து பொறுமையாக தான் ஆனும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண தான் நான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய டெம்ப்ளேட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய பேர் அதை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். டெம்ப்ளேட்ன்றது என்னன்னா, விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பவர் ஹிட்டிங் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிரவுண்டர் ஆஃப் ஷாட்ஸ் எல்லாமே ஆடுவார். கிரவுண்டோட தான் அடிப்பார், தரையோட தான். அதுக்கப்புறமா இன்பிட்வீன் மிடில் ஓவர்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்ட்ரைக்கை வந்து ரொட்டேட் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவே 4-6 எல்லாம் கம்மியாக இருந்தாலுமே அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 90 கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எப்பவுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து லாஸ்ட்ல வந்து எண்டில் தான் அவர் வந்து ஆக்சிலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இதுதான் ஒரு டெம்ப்ளேட் இருந்தது. இன்னைக்கு அந்த அந்த மேட்ச் அப்போ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட கேட்டப்போ அவர் அதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக சொல்லியிருந்தாரு, என்னோட டெம்ப்ளேட் ஸ்டிக் டு மை டெம்ப்ளேட்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அண்ட் அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் விராட் ஃபேனாக பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சா எப்படி இருந்தால் ஜஸ்ட் லைக் தட். நம்ம ஒரு சினிமா ஆகட்டும் இல்லைனா வந்து ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பர்சன் ஒன்று பண்ணுறப்போ அது பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் விராட் கோலி அடித்தா அது எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எமோஷனலான கனெக்ட் விராட் பேட் பண்ணுறப்ப மட்டும். ஆனால் அப்போல்லாம் எனக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்தாவே அவர் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆடுறப்ப எங்கே அவுட் ஆகிடுவாரோன்னு அவருக்கு அந்த ஒரு படப்படப்பு இருக்கோ இல்லையா, எனக்கு அந்த மேட்ச் பார்க்குறப்போ பக்குன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இயர்லியராக இருந்த ஒரு விராட் கோலி கிட்ட அவர் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறப்போ நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவார், நல்லா ஹைட் பண்ணுவார் பால்ன்ற மாதிரி. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நின்னாவே நமக்குமே அந்த ஒரு இது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அவுட் ஆகிடுவார் ஒரு தாட் கிரியேட் ஆகிடுது. பட் ஆனால் அந்த பாகிஸ்தான் இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் அவர் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்ட்ரைக்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் கான்ஃபிடன்ஸாக விளையாடிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸாக தெரிஞ்சார் முதல்ல அந்த மேட்ச் அப்போ. அண்ட் எனக்குமே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ் எல்லா மேட்சுமே அப்படியே தோணும், விராட் இந்த மேட்ச் செஞ்சுரி, இந்த மேட்ச் செஞ்சுரி. பட் பாகிஸ்தான் கனிஷ்டா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே நமக்கு சொல்லிதான் தெரியுன்ற அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான்ற அளவுக்கு நம்ம எல்லாருமே அவர் வந்து பாகிஸ்தான் மேட்ச் அப்போ பயங்கரமாக தூக்கி பேசுவோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து இருக்காரு. பாஸ்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தது எல்லாருக்குமே. கண்டிப்பாக வந்து விராட் பாகிஸ்தான் கனிஷ்டா நல்லா பேட் பண்ணுவார்ன்றது. அதே மாதிரி அந்த ரொம்ப நாள் வெயிட் பண்ண அந்த 82nd செஞ்சுரி பாகிஸ்தான் கனிஷ்டா வந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் அ விராட் ஃபேனா. அண்ட் ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. விராட் ஃபேனா நம்ம விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, எல்லாம் ஹாப்பி. அவர் பயங்கரமா ஃபார்முக்கு வந்துட்டாரு. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் அவங்களும் ஒரு வீக்கான டீம் தான், பாகிஸ்தானும் வீக்கான டீம் தான். சண்டே நியூசிலாண்டோட விளையாட போறோம். சண்டே நியூசிலாண்டோட விளையாடுறப்போ அது ஒரு என்னதான் அது நம்ம ஆல்ரெடி நியூசிலாந்து அண்ட் இந்தியா குவாலிஃபை ஆனாலுமே 2
பேருமே பேலன்ஸ்டா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டீம் வைஸ் ஸ்குவாட் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்றப்போ அந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் 2 பேரும் குவாலிஃபை ஆயிருந்தாலுமே அதுக்கப்புறமா வரப்போற செமிஃபைனல்ஸ் அண்ட் தென் ஃபைனல்ஸ் எல்லாமே ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான மேட்சஸ். அண்ட் அப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான சைட்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அண்ட் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மேட்சஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டீம் ஸ்குவாட் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அண்ட் ஆப்போசிட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணல. இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இப்போ இந்த ரீசெண்டா அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஆன்லைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விராட் கோலி வந்து பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ்க்காக விளையாடுறாரு, அவர் ஒரு செல்ஃபிஷ் பிளேயரு, அந்த மேட்ச் அவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிருக்கவே தேவையில்ல, முன்னாடியே முடிச்சிருக்கலாம், அவர் செஞ்சுரிக்காக சிங்கிள்ஸா ஆனார், டாட் பால்ஸ் நிறைய ஆனார்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த மேட்ச் நல்லா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆஸ் அ விராட் ஃபேனா நான் அந்த மேட்ச் பாக்குறப்பவே ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா வந்து சடனா வந்து ஒரு 4ல அடிச்சு நல்ல ஒரு அந்த ரிதம்ல இருக்கிறப்போ அச்சோ மேட்ச் செஞ்சுரி போயிருச்சோ அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன். ஆஸ் விராட் ஃபேனா நான் சொல்றேன். ஏன்னா விராட் செஞ்சுரி அடிக்கணும், அதை நம்ம பார்க்கணுன்றதான் ஒரு விராட் ஃபேன், ஒரு எந்த ஒரு எல்லாரோட பிளேயரோட ஃபேனும் அப்படிதான் நினைப்பாங்க. ஓகேங்களா, அப்படி பாக்குறப்போ அப்படி நினைச்சிட்டு இருந்தா ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் பண்ணி விராட் அந்த ஃபார்முக்கு வரணும், அதை செஞ்சுரி அடிக்கணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி நடந்தப்போ ஹார்திக் பாண்டியா வந்து அடிச்ச உடனே அச்சோ போயிருச்சு போல நினைச்சிருந்தேன். பட் ஆனால் எனக்கு ஒரு தாட் இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இன்னைக்கான டே விராட்டோட டே தான்றது, கண்டிப்பா செஞ்சுரி வரணும்னா கண்டிப்பா வந்தே தீருன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்படிதான் நான் நினைச்சிட்டு அந்த டைம்லயும் எனக்கு தாட் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமா ஹர்திக் பாண்டியாவும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அவர் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க அந்த மேட்ச் நல்லா பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஷாட் வந்து கீப்பருக்கு பின்னாடி போகும். ஓகேங்களா, தேர்ட் மேன்ல போகும். அப்போ விராட் கோலி இன்னொரு ரன்னுக்கு வந்து கூப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அக்ஷர் பட்டேல் வரவே மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீ ஆடுன்னு விராட் கோலி வந்து அங்க போயிருக்கு பால் அப்படின்ற மாதிரி அவர் கை காமிச்சு அவரை கேட்பாரு. அப்போ அக்ஷர் பட்டேல் வந்து நீ அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஏன்னா நீங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்ஷர் கிட்ட கேட்கிறப்ப அவருமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, விராட்டை விட விராட் செஞ்சுரி அடிக்கணுன்றதை நான் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன், என்ன மாதிரி பண்ணா கரெக்டா இருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் நம்ம வந்து இதை நிறைய பேர் செல்ஃபிஷ் நாக்குன்ற சொல்லிட்டாங்கன்னா, விராட் வந்து இந்த மாதிரி இன்னிங்ஸை பிளே பண்றப்போ நீங்க அந்த மேட்சை பார்த்து தெரிஞ்சிருக்கும். இனிஷியலாவே நம்ம ரோஹித் சர்மாவோட விக்கெட் விழுந்த உடனே இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கேரி பண்ணி போனது விராட் கோலி தான் ஃப்ரெண்ட்ஸ். கூட சுமன் கில் நல்லா ஆனாரு, அதுக்கு அடுத்து வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் நல்லா சூப்பரா பேட் பண்ணாரு. பட் டில் த எண்ட் வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு விராட் கோலி பார்த்தீங்கன்னாலும் இதே தான் பண்ணுவாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டில் த எண்ட் ஆஃப் த மேட்ச் முடிகிற வரைக்கும் அவர் வந்து ஒரு எண்ட்ல ப்ராப்பரா ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அவரை சுத்தி தான் எல்லாருமே நம்ம விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் விராட் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு இன்னொரு எண்ட்ல ஸ்ட்ராங்கா நிற்பாரு. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சுமே பக்காவா ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நம்ம இந்த செஞ்சுரியை எப்படி அதை வந்து செல்ஃபிஷா அவர் விளையாடினாருன்றது எனக்கு எப்படி சொல்றாங்கன்றது எனக்கு புரியல. மேபி சப்போஸ் ஒரு டார்கெட் வந்து ஒரு 330 இருக்கு, இல்ல 350 இருக்கு அப்படின்றப்ப அவர் இந்த மாதிரி ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடி இருந்தா நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணிருக்கலாம், இன்னுமே வந்து ஆக்சிலரேட் பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு. நம்ம சேஸ் பண்ண போறதா 240 ரன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ஒரு நெட் ரன் ரேட், இப்போ இந்த நெட் ரன் ரேட் அளவுக்கு நம்ம ஜெயிச்சாதான் நம்ம வந்து அடுத்து வந்து குவாலிஃபை ஆக முடியும், இல்ல பெட்டரா இதுவாக முடியும்ன்றது இருந்தாலும் நம்ம வந்து இந்த இன்னிங்ஸை ஒரு குறை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு நீடுமே இல்லை. மேட்ச் ஜெயிச்சா டூ மேட்ச் 2 வின் 4 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அடுத்து நியூசிலாந்துல யார் ஜெயிக்கும், நியூசிலாந்து அண்ட் இந்தியா ஆடுறப்ப அதில் யார் ஜெயிக்கல, அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர போறாங்க. ஸோ இதுல வந்து ஒரு பாயிண்ட்டுமே இல்லை. நெட் ரன் ரேட்க்கும் நம்ம ஆட தேவையில்ல, 350 ரொம்ப ஹை சேஸ் பண்ண போறோமோ அதுவும் தேவையில்ல. இதுல வந்து இன்னுமே வந்து ஒரு 60 பால் வித்தியாசத்துல நம்ம ஜெயிச்சிருக்கலாம், இல்ல வந்து 70 பால் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கலாம். இவ்வளவு கிட்ட வந்ததுக்கு விராட் வந்து செஞ்சுரிக்காக பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக விளையாடுனதுனாலதான் இப்படி ஒரு இவ்வளவு கிட்ட வந்து போய் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல பாயிண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளேயர் சப்போஸ் எஸ் இஸ் கிங் ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட் நம்ம சொல்லலாம். ஓடிஐ பிளேயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி தான் ஃப்ரெண்ட்ஸ். அஸ் விராட் ஃபேனா இருந்தாலும் சரி, அஸ் கிரிக்கெட் ஃபேனாவும் விராட் கோலி கண்டிப்பா வந்து ஒன் டே ஃபார்மேட்ல அவரை வந்து அடிச்சுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படி பார்க்குறப்போ எனக்கு வந்து ஒரு பிளேயர் வந்து பிஜிடியில் வந்து இப்போ ஆஸ் இந்தியன் டீமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு பிளேயரோட கான்ஃபிடென்ஸை நம்ம பூஸ்ட் தான் பண்ணணும். கரெக்டுங்களா, அப்படி பார்க்குறப்போ ஒரு பிஜிடியில் வந்து அவருக்கு ஃபார்ம் சரியா செட் ஆகல. அதே மாதிரி ஸ்ரீலங்கா கணிஷ்டா அந்த ஓடிஐ சீரிஸ் ஆடுறப்பவும் அவர் ஃபார்ம் சரியா இல்லை. பங்களாதேஷ் கிட்டும் 7 அவுட் ஆயிட்டாரு. இந்த ஒரு இன்னிங்ஸ் அவர் பில்ட் பண்ணிட்டு போனது ரொம்பவே சூப்பரா இருந்தது. அவர் செஞ்சுரி அடிச்சு முடிச்சாதான் அவருக்கு இன்னுமே வந்து கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிறப்ப ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் என்ன நினைப்பாங்க, எஸ் விராட் செஞ்சுரிக்கு விளையாட்டுமே, நமக்கு வந்து 350 ஸ்கோரை சேஸ் பண்ண போறதும் இல்லை, நெட் ரன் ரேட் நமக்கு தேவையில்லை, எஸ் பால் எடுத்து அவர் ஸ்கோர் செஞ்சுரி பண்ணாருன்னா அவருக்கு இன்னுமே அவர் இது வரைக்கும் இருந்த டச்ல விட இன்னும் செஞ்சுரி அடிச்சா அடுத்த மேட்ச், எனக்கு அடுத்த மேட்ச் நியூசிலாந்து, இதுக்கப்புறம் வரப்போற மேட்சஸ் எல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சஸ்ன்றப்போ இந்த மேட்ச்ல அவரோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டீமுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்போ அவர் செஞ்சுரி எடுத்து விளையாட்டமே ஒரு 10 பால்ஸ் போனா போட்டோமே என்ன இப்போ, அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் யாருக்குமே கிரியேட் ஆக போறது இல்லை. ஈவன் தோ விராட் கோலி அந்த சிங்கிள அக்ஷர் பட்டேலை வந்து ரொட்டேட் பண்ண சொல்றப்போ
அவர் சொல்லியிருப்பாரு செஞ்சுரி பர்சனல் மைல்ஸ்லாம் பார்க்காம தான் சொல்லியிருப்பாரு சிங்கிள் வரலாமேன்ட்டு. ஆனால் அக்ஷர் பட்டேல் தான் வந்திருக்க மாட்டாரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீடே இல்லாதப்போ ஒரு பிளேயருக்கு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் இன்னுமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போது, அடுத்தடுத்து வர போகிற மேட்சஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்றப்போ நம்ம அதை எந்த வகையிலுமே செல்ஃபிஷ்னஸ் சொல்றதுக்கான அங்கே பாயிண்டே இல்லை. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வரது எல்லாமே ஒரு பிளைண்டான ஒரு ஹேட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணி ஸ்ட்ரைக் ரேட் வேற மேட்சோட ஸ்ட்ரைக் ரேட் கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஒரு ப்ராப்பரான விஷயமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ரொம்ப நாள் கழிச்சு அந்த இன்னிங்ஸ் பாகிஸ்தான் அகேன்ஸ்டா ஆனது பயங்கரமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. அஸ் விராட் ஃபேனா அவர் செஞ்சுரி அடிச்சு அந்த 4 அடிச்ச உடனே வெறித்தனமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு ரொனால்டோ ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருப்பாரு, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கிரவுண்டில் செஞ்சுரி அடிச்சு முடிச்சோன்னே. அந்த செலப்ரேஷனுமே வந்து செமையாக இருந்தது. அண்ட் இது எல்லாமே நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த டீம் டெம்ப்ளேட் நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பவர் பிளேல ரோஹித் சர்மா கில்லுமே வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா பயங்கரமா ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணி விட போறாரு. ஓகேங்களா, நம்ம பவர் பிளேயர். அதுக்கு அடுத்தது விராட் கோலி வந்தோடனே அந்த இன்னிங்ஸை கேரி பண்ணிட்டு போகணும். அட்லீஸ்ட் ஒரு 40 ஓவர் வரைக்கும் கேரி பண்ணிட்டு போகணும். அதை சுற்றி தான் எல்லாரும் விளையாடணும். இதுதான் நம்ம இந்தியன் டீம் ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து ரோஹித் வந்து இயர்லியராக அவுட் ஆனாலும் சரி, இல்லை அவர் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாலும் சரி, அந்த மேட்ச்ல நீங்கள் விராட் கோலியே சொல்லியிருப்பாரு, டாப்ல வந்து எங்களோட ஓப்பனர் பேட்டர்ஸ் ரோஹித் ஆகட்டும் கில் ஆகட்டும் அவங்க அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்றப்போ எங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால தான் இது ஒரு டீம் கேமாக தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கோலி இல்லைன்னா ரோஹித் அந்த மாதிரி ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ரோஹித்துக்கு என்ன ஒரு பயம் இல்லாமல் விளையாடுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்னிங்ஸ் எடுத்த உடனே நம்ம 10 ஓவர்ஸ்ல எவ்வளோ பவர் பிளே அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அடுத்து வர மிடில் ஓவர்ஸ்ல கோலி இருக்காரு, கோலி வந்து இன்னிங்ஸை கேரி பண்ணிட்டு போவார். ஓகேங்களா, இப்போ இதே ஒரு கோலி இல்லாம அந்த பிளேஸ்ல வேற யாராவது இருந்தாங்கன்னா ரோஹித் இந்த மாதிரி ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது 20-20 மேட்ச் கிடையாது, இது 50 ஓவர் மேட்ச். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மிடில் ஃபேஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 10 to 40 ஓவர்ஸ் எடுத்துட்டு போறதா அப்படின்றது அந்த வகையில டீம் ப்ராப்பரா செட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரோஹித் சர்மா இனிஷியலா எடுத்த உடனே அடிச்சு ஆட போறாரு. கில்லுமே வந்து பயங்கரமான ஒரு கிளாஸியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே ஸ்டைல் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி அவர் ஆடிட்டு இருக்காரு. ஸோ கோலி வந்தோடனே உங்களுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டே போக போறாரு. ஓகேங்களா, டில் த 48th ஓவர் வரைக்கும். அதுக்கப்புறம் அவரும் வந்து ஆக்சிடென்ட் பண்ண போறாரு. தென் ஸ்ரேயஸ் ஐயருமே உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ரோஹித் சர்மா கைண்ட் ஆஃப் ஒரு பிளேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருமே அடிச்சு ஆட தான் போறாரு. அதுக்கப்புறம் வர போற ஹார்திக் பாண்டியா ஆகட்டும், உங்களுக்கே தெரியும் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், KL ராகுல், ஜடேஜா எல்லாருமே வந்து பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மோஸ்ட் ஃபேவரட் டீம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான். ஆனால் வந்து குரூப் பியில் என்ன மாதிரியான டாப் 2 பிளேஸ் வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து அண்ட் தென் இங்கிலாந்து வந்து இனிஷியலாக நாக் அவுட் ஆயிட்டாங்க. ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க 2 பேர் தான் வந்து வர போறாங்க. பட் யாருக்கு யார் கிளாஷ் வரப்போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். நீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ல ஃபேஸ் பண்ணா நல்லா இருக்குமா இல்லைன்னா ஃபைனல்ல ஃபேஸ் பண்ணா நல்லா இருக்குமான்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட்ஸ், நான் சொன்னதில் எந்த தாட்ஸ் இருந்தாலும் நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.